நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே சயின்ஸ் தான். சரியா? சயின்ஸாக நம்மளை இயங்கிட்டு இருக்கு. ஸோ அது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம இந்த ஆக்டிவிட்டி பீரியடில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கம்பஷன்னா என்னென்னா எரியிறது. சரியா? இப்போ நம்மளை சுற்றி நிறைய கேஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், நிறைய கார்பன் டை ஆக்சைடு, நம்ம எல்லா கேஸஸும் இருக்குது. நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் எடுத்துகிட்டு ஆக்சிஜன் உள்ளே எடுப்போம். அதே மாதிரி ஒரு கம்பஷன் எரியறதுக்கு வந்து ஆக்சிஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த ஆக்சிஜன் இல்லைன்னா இந்த எரியிற ஆக்டிவிட்டி வந்து நடக்காது. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் வந்து ஒரு கேண்டிலை வந்து ஏற்ற போகிறோம். சரியா? கேண்டில் ஏற்றுக்கணும். ஓகே, இப்போ ஆக்சிஜன் ஸோ நம்மளை சுற்றி ஆக்சிஜன் இருக்கிறதுனால இப்போ அந்த கேண்டில் வந்து நல்லா எரியுது. ஓகேவா? இப்போது நம்ம இதுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளையை கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஆக்சிஜன் சப்ளை ஃபுல்லாக கட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பாருங்கள் எரிஞ்சிட்ருக்கிறது என்ன ஆகும்னு பாருங்கள். இட் கெட்டிங் ஸ்லோ டவுன் ஆகுது. ஆக்சிஜன் சப்ளை இல்லாதனால அந்த பர்னிங் ப்ராசஸே கட் ஆகிடுச்சு. ஸோ ஃபார் எவ்ரி பர்னிங் ஆக்சிஜன் இஸ் ரிக்வயர்ட். சரியா? கம்பஷனுக்காக ஆக்சிஜன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்.